பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். இந்த உலகத்தில் உள்ள மனிதனையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தவர் கடவுள். அப்படி இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பூவுலக வாழ்க்கையிலே சிறப்புமிக்க வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு பயன்படும் விதமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானால் அவன் வானத்தில் உள்ள தெய்வமாக கருதப்படுவான் என்று தெய்வ புலவனாம் ஐயன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அற்புதமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குரலுக்கேற்ப இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றி கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பெரும் சாதனை படைத்து தன்னுடைய தடைக்கற்கள் எல்லாம் உடைத்தெறிந்து தன்னுடைய படிக்கற்களாக மாற்றி மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார் புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்பல், பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது மிகையாகாது நடுவர் அவர்களே. திரைப்படம் என்பது பொழுதுபோக்குக்காக என்ற நிலையை மாற்றியவர் புரட்சித் தலைவர். திரைப்படம் என்பது மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், சமுதாயத்தை மேம்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்பதை பெரும் கவனம் செலுத்தியவர் புரட்சித் தலைவர் அவர்கள். கொள்கை என்பது என்ன? எந்த வழியில் நடந்தால் ஒருவனுக்கு மேன்மை கிடைக்குமோ, எந்த வழியில் நடந்தால் சமுதாயம் மேம்படுமோ, யாரால் சொல்ல முடியும்? தலைவர்களால் தான் கொள்கையை சொல்ல முடியும். அப்படி அற்புதமான கொள்கையை சொல்லியதால் தான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு மக்களில் அவர் இருக்கும் வரை முடிசூடா மன்னனாக இந்த தமிழகத்திலே திகழ்ந்தார் நடுவர் அவர்களே. நடுவர் சொன்ன மாதிரி ஒரு மாணவனை பார்த்து கேட்டேன், தம்பி உன்னுடைய கொள்கை என்னப்பான்னா, வேறு வரக்கூடாது, உட்கார்ந்த இடத்த அப்படி காலாட்டிக்கிட்டே சாப்பிடணும். இப்படி அவர் புரட்சி தலைவர் சொன்ன கொள்கை இப்படி அல்ல, பாசிட்டிவ் கொள்கைகள், உடன்பாட்டு கொள்கைகள். நடுவர் சொன்ன மாதிரி அவர் பாசிட்டிவா இருந்ததால்தான் மக்களை ஈர்த்தார் நடுவர் அவர்களே. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர். எம்ஜிஆர் என்று சொன்னாலே எல்லார் முன்னாடியும் எல்லாருடைய நினைவுக்கும் வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரி கொடுத்த கரங்கள். அற்புதமாக சொல்லுவாங்க. இந்த நம்முடைய புராணம் இதிகாசத்தில் கர்ணனைத்தான் பெரிய வல்லன்னு சொல்லுவாங்க. கர்ணன் யாராவது யாசகம் கேட்டால் தான் கொடுப்பாராம். ஆனால் புரட்சி தலைவர் ஒருவருடைய முகத்தை பார்த்தே அவருடைய வாட்டத்தை தீர்க்கக்கூடியவர் புரட்சி தலைவர். வாரி கொடுத்த கரங்கள் அது. அதனால தான் அவருடைய கொள்கையில் சொல்லுவார், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும், வாரி வாரி கொடுக்கணும் சொன்னார் நடுவர் அவர்களே. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். உணவு உண்ணும்போது எப்பொழுதுமே அவருடைய வாழ்நாளிலே தனியாக உணவு உண்டதில்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேரையாவது அழைத்து தன்னுடன் அமர வைத்து இது பண்ணுவார். ஏன்னா உணவினுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். கல்வி கற்க வேண்டும் என்று தனது கொள்கையாக சொன்னார். சிந்தித்து பார்க்கணும் சொன்னார். அவர் சொன்ன கொள்கையெல்லாம் நடுவர் அவர்களே, சிந்திக்க வேண்டும். சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ அப்படின்னு சிந்தனை செய்ய சொன்னார். இளைஞர்கள் மனசுல அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. பயம் ஒருவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கோ சமுதாயினுடைய வளர்ச்சிக்கோ தடுக்கக்கூடாது என்று அவர் நினைத்தார். அதனால்தான் எப்படி பாரதி ஆங்கிலேயரிடம் இந்தியா சிறைப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே எப்படி தன்னுடைய அந்த கவிகளாலே ஒளி விளக்கு ஏந்தி வெளிச்சம் கொடுத்தாரோ, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எப்படி பாரதி அந்த அச்சத்தை போக்க ஒளி விளக்கு ஏற்றினாரோ, அதுபோல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர்
உடமையடா என்று பாடி அந்த அச்சம் எனும் அந்த முட்டுக்கட்டையை தகர்த்தெறிய இளைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான வேத வாக்காக அந்த பாடல்கள் விளங்கியது என்று சொன்னால் அதையெல்லாம் மிகையாகாது நடுவர் அவர்களே. அவருடைய கொள்கையிலேயே சிறப்பானது பொது உடைமை கொள்கை தான். அதாவது செல்வம் ஓரிடத்திலேயே தங்கியிருக்க கூடாது, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என் வள்ளுவனின் குரலுக்கேற்ப ஒருவர் கிட்ட இருக்க செல்வம் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்துத்தான் அதன் மூலம் புகழ் பெற வேண்டும் என்ற வள்ளுவனின் அந்த குரலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் புரட்சி தலைவர். அதனால்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அது யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இந்த வரிகள் எல்லாம் அவருக்காகவே இயற்றப்பட்டது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சொல்றதெல்லாம் செய்பவர். அதுலேயும் அவர் இன்னொரு கொள்கை பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பயே சரி, புரட்சி தலைவர் காலத்திலே சரி, எல்லாரும் விவசாயத்தை விட்டு வந்தாங்க. அது அந்த அந்த விவசாயத்தை தன்னுடைய கொள்கையாக கொள்ள வேண்டும், விவசாயம் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று அந்த விவசாயத்தினுடைய மேன்மையும் விவசாயம்தான் இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய தொழில் என்று சொல்லி அற்புதமான கருத்துக்களாக சிந்தித்து செயல்பட வேண்டும், உழைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், சமுதாய சிந்தனை வேண்டும், தாய்ப்பற்று வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்று பல கருத்துக்களை சொல்லி தன்னுடைய கொள்கையாக தன்னுடைய வாழ்நாளிலும் பின்பற்றி கண்ணதாசனின் வைர வரிகளுக்கேற்ப மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்ற அந்த கண்ணதாசன் வரிகளுக்கேற்ப மனிதருள் மாணிக்கமாய் இன்றளவும் மக்களின் நெஞ்சங்களில் தெய்வமாய் வீற்றிருக்கிறார் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவர் பின்பற்றிய அந்த கொள்கைகள் தான் என்று இந்த அற்புதமான தருணத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான பார்வை. எம்ஜிஆர் அவர்கள் வலியுறுத்தியது குடும்ப மேன்மையா கொள்கை நேர்மையா என்பதில் வாதம் வைத்த 4 பேரும் மிக அருமையாக அவருடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன், அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். அவன் கோயில் இல்லாத இறைவன்